இப்ராஹிம், இது நேத்து வந்த புது நடைமுறையில நேரு காலத்துல இருந்து இருக்குன்றாங்க. நேரு காலத்துல இருந்து இருக்கக்கூடிய நடைமுறை அவ்வப்போது இது தீவிரம் எடுக்கிறது. இந்தியா கூட்டணி தான் இதை எதிர்க்குது. ஏன் இதற்கு முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணி சொல்றீங்களா? இந்தியா முழுவதும் சொல்றீங்க? இந்தியா கூட்டணி அப்படி சொல்லுங்க. இல்ல, இந்தியா கூட்டணின்னு வச்சுக்குவோம், இந்தியா முழுவதும் கூட வச்சுக்குவோம். இதுல தவறு என்ன இருக்கு? பீகார்ன்ற என்னது இந்தியாவில் இல்லாம தனி மாநிலமா? இல்ல தனி மாநில அந்தஸ்து இருக்கிற மாநிலமா? தனிப்பட்டு இந்தியாவுக்கு அப்பாற்பட்டா இருக்கிறது. பீகார்ல மக்கள் குரல் எழுப்பலையா? இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து இந்த தொகுதியில இருந்து நீக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் விட்டுருங்க சார். அறிவாய்ந்த சமூகத்து இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரும்போது யூ ஷுட் பி ஹேவ் அ டேட்டா. நீங்க தரவுகளின் அடிப்படையில வாக்குவாதத்தை வைக்கணும். வாதங்கள் எல்லாமே தரவுகளின் அடிப்படையில் இருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? the list of purification in the voter list. அமித்ஷா அவர்கள் அக்டோபர் 10, 2025 தெளிவாக சொல்கிறார். ஓட்டர் லிஸ்ட் இருக்கிறவர்கள் பட்டியல் எல்லாத்தையும் பியூரிபிகேஷன் பண்ணிடுவோம். அக்டோபர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வந்து ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. அதுல எஸ்ஐஆருக்கு பின்பாக 14,45,000 பேருக்கு இரட்டை வாக்காளர்கள் இருந்திருக்கிறது. 2 ஐடென்டி கார்டு ஆஃப்டர் எஸ்ஐஆர். ஓகேவா? 3,42,000 பேருக்கு இன் டிஃபால்ட் அட்ரஸ், ஏஜ் அண்ட் ஜெண்டர் மூன்றுமே, அதாவது பாலினம், முகவரி எல்லாம் மாற்றப்பட்டு 3,42,000 பேருக்கு தவறாக இருக்கிறதா. ஒரே வீட்டுல 877 பேர் வீடு தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரே வீட்டுல 100 பேர் இருப்பதாக, 2,348 வாக்காளர்கள் இருப்பதாக ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல 2 ஜேர்னலிஸ்ட் பேச ஆயுஷ்கர் மற்றும் விஷ்ணு நாராயணன் இவர்கள் ஒரு டேட்டாவை எடுத்து இன்றைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் வச்சிருக்காங்க. இது குறித்து இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எந்த பதிலும் அளிக்கல. மாறாக ஞானேஷ்குமார் அக்டோபர் 5 அன்னைக்கு சொல்றாரு, the total voter list has been purifiedன்றாரு. வாக்காளர் பட்டியல் அனைத்தும் புனிதப்படுத்தப்பட்டது. இதுல எந்த வகையான குளறுபடிகளும் இல்லைண்டா. அப்ப இவ்வளவு குளறுபடிகள் எப்படி இருக்கு? எப்படி சார் இருக்கு சார்? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆட்டநாயகன் பிரசாந்த் கிஷோரே 2 ஐடென்டி கார்டு வச்சிருந்திருக்காரு பாருங்க. பிரசாந்த் கிஷோர் 2 ஐடென்டி கார்டு சார். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஐடென்டி கார்டு. இன்னைக்கு இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் கேள்வி கேட்டுக்கிறாங்க இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர்ட்ட. என்னன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய கர்பார் மாநிலத்துல அந்த தொகுதியில அவருக்கு ஒரு ஐயூபி ஐடி IU 3123,718 அவர் ரிட்டர்னிங் ஆபீசர் சொல்லிருக்காங்க பாருங்க. 2 ஐடி இருக்கு உங்களுக்கு, நீங்க இதை எடுக்கணும். எதுக்கப்புறம் எஸ்ஐஆருக்கு பின்பாக 2 ஐடி பிரசாந்த் கிஷோர் போன்ற பிரபலமானவர்களுக்கு இருக்குது என்றால் இன்றைக்கு பாமர மக்களுக்கு இது எதற்கு எஸ்ஐஆர்? ஒன்று. சரி, இதை விட்டுருங்க. எனது ஆனந்த் தொகுதியில எங்களுடைய தலைவர் வாக்கு திருட்டு ஏற்பட்டிருக்குது என்று சொன்னார். நீங்கள் மறுத்து பேசுறீங்க. இல்லங்க, அதெல்லாம் போய் சொல்றாரு தலைவர், அப்படி சொல்றாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்ட்டு 80 ரூபா கொடுத்து ஒரு ஓட்டை திட்டிருக்காங்க. நாகராஜன் அண்ணனே அருமையா சொல்லிட்டாரு. 80 ரூபா கொடுத்து ஓட்டை அடிச்சிருக்காங்க. ஆனந்த் தொகுதியில ஓட்டர்களை, வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க 80 ரூபா கொடுத்து. ஜனநாயக கடமையான வாக்குக்கு வெறும் 80 ரூபா சார். 80 ரூபா கொடுத்து 6,038 வாக்குகளை அங்க ஆனந்த் கான்ஸ்டிட்யூன்சில 75 டிஃபரண்ட் சிம்ம யூஸ் பண்ணி டெலீட் பண்ணி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பாஜகவிற்கு துணைப்பு இருக்கக்கூடிய சில சேவா சென்டர்கள் எல்லாம். இதெல்லாம் இன்றைக்கு யார் விசாரிக்கிறா அப்படின்னா, நாங்க ஸ்பெஷல் SIT போட்டு டிஜிபி BK சிங் அவருடைய தலைமையில விசாரணை செய்யும் போதுதான் இந்த உண்மை வருது. இந்த BK சிங் யாருன்றதையும் இப்ப குறிப்பிடுறேன். பிரஜ்வல் ரேவண்ணா அபியூசிவ் கேஸ்ல போனார்ல, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுல இவர் ஒரு ஆள். இவர் நேர்மையாக இன்றைக்கு இது குறித்து தரவுகளை எடுத்து விசாரணை செய்த போது 6,000க்கு மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கப்பட்டிருக்கிறது, அம்பலப்பட்டிருக்கிறது. இத்தனை முறைகேடுகள் இருக்கும் போது நீங்க முதல்ல என்ன பண்ணும்? டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட சாப்ட்வேர் இருக்கா? எங்க தலைவர் கேட்கிற மாதிரி மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுக்க முடியுதா? இதெல்லாம் அடிப்படையா உங்களுக்கு தேவையான மேண்டேட்டரி சாப்ட்வேர். எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னா எஸ்ஐஆருக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? எஸ்ஐஆருக்கு முன்பாக இருந்ததை தான் சரி பண்றதா எஸ்ஐஆர்ன்றீங்க. எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் புனிதப்படுத்தியாச்சு. there is no voters bogus votersன்றீங்க. இவ்வளவு voters இருக்குன்னு ப்ரூவ் பண்றோம். இதுவரைக்கும் 2 ஐடென்டி கார்டு இருந்திருக்கு சார் எஸ்ஐஆர்ல. சொல்ற ரிட்டர்னிங் ஆபீசர் எழுதி கொடுத்த ஐடி பாருங்க. இன்னைக்கு டேட் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது. மறுத்து பேசிட முடியுமா? எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுத்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்லயும் உங்களுக்கு 2 தொகுதியில, பீகார்லயும் ஒரு தொகுதியில உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல் நார்ம்ஸ் பிரகாரம் தவறு இருந்து. அப்படி பகிரங்கமாக சொல்ல போனால் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுக்கு 2 ஐடென்டி கார்டு இருக்குன்னா பாமர மக்கள் எத்தனை பேருக்கு எத்தனை ஆயிரம் ஐடி கார்டு இருக்கும்? அவங்க பாஜக எத்தனை ஆயிரம் ஐடி கார்டுல போட்டிருப்பாங்க? 73 தொகுதியில பாஜக வெற்றி பெற்ற இடங்கள் வெறும் சொற்பாயிரம் ஓட்டுகள் சார். நேர கட்ட காலகட்டங்கள்ல சரி இவ்வளவு நேரம் பேசினாங்கல்ல, அடுத்தடுத்து தேர்தல் வரப்போகுதுன்ட்டு. அசாமுடைய தேர்தல் தான் வரப்போகுது. அதற்கே அறிவிக்கல.
அதற்கே அறிவிக்கப்படல. இப்ப பேசினார்ல கருணாகராஜன் சொன்னார்ல, ஏன் வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் வலுப்படுத்த இருக்கிறோம், திமுகவுடைய ஆட்சி தான் வலுப்படுத்த இருக்கிறோம் சொன்னாங்கல்ல. அசாமுடைய எலெக்ஷன் தான் வருது, அசாமுக்கு மட்டும் ஏன் எஸ்சிஆர் விதிவிலக்காக இருக்கிறது? அசாம்ல ஊடுருவல்காரர்கள் இருக்க மாட்டாங்களா? ஏன் பங்களாதேஷ் அங்க வந்து இருக்க மாட்டாங்களா? அவர்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் எஸ்ஐஆர் வேற விதமாக பயன்படுத்தப்படுகிறது. இதைத்தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினும் இந்தியா கூட்டணியோட தலைவருமாக ராகுல் காந்தி திட்டவட்டமாக. பாஜக மாநிலங்களில் எஸ்ஐஆர் வருது தானே சார்? பாஜக மாநிலங்களே எஸ்ஐஆர் வருது, அதை மட்டும் விட்டுறாங்களா? அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப திமுக சாதகமா பயன்படுத்தி இல்லையா? முடியாது. நீங்க எலெக்ஷன் கமிஷன் உங்க வீட்டுல இருக்கு, நீங்க ஏதாவது நடைமுறை பூத் லெவல் ஆபீசர் அஜித் அஞ்சும்னு ஒருத்தவரை போய் அவர் என்ன பண்றாரு, ஜெர்னலிஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறாரு, மைனாரிட்டி பேரை தேடி தேடி டெலீட் பண்றாங்க சார். வீடியோ டெலீட்ல வீடியோ ஆதாரமா இருக்கு, வைரல் வீடியோவா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இப்போ வரைக்கும் பதில் சொல்ல. 65B ஃபார்ம் கொடுக்காமயே ஒருத்தவங்களோட ஓட்டை டெலீட் பண்ண முடியும்னு எங்களோட தலைவர் சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் மறுத்தது. இன்றைக்கு 613 பேர் நாங்க டெலீட் பண்ணிட்டோம்னு காட்டிட்டோம். இவ்வளவு குளறுபாடுகள் இருக்கும்போது முதல்ல இது திருத்தம் செய்யாமல் இந்த குளறுபாடுகளை வைத்துக் கொண்டு எஸ்ஐஆரை நடத்துவது என்பது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். முதல் பார்வை இன்னும் முடிக்கல. திரு எஸ். ஸ்ரீராம், இதை வெறும் எஸ்ஐஆர் மட்டும் பார்க்காம ராகுல் காந்தி வெளிப்படுத்திய வாக்கு திருட்டு அதோட சேர்ந்து பார்க்கிறது காங்கிரஸ் கட்சி. 60 ஆண்டுகள் அவங்க வாக்கு திருட்டினால் தான் இத்தனை 60 ஆண்டு காலம் ஆண்டார்கள். இனிமேல் வாக்கு திருட்டு செய்ய முடியவில்லை என்பதனால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பதுதான் இது நிதர்சன உண்மையாக தெரிகிறது. 2007 இதே யூபி அரசாங்கம் இருக்கும் போது உத்தரப்பிரதேசல 52 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க. அன்னைக்கு மாயாவதி சிஎம். எங்க போனாரு ஸ்டாலின்? எங்க போனாரு? இப்ப அன்பர் இங்க உட்கார்ந்து அப்படியே குதிக்கிறாரு. அன்னைக்கு எங்க போனாரு? அவரும் தானே 12-15 மினிஸ்டர் இருந்தாரு. அப்ப ஜனநாயகம் பறந்துச்சா தமிழ் மாறனுக்கு? அப்ப எல்லாம் சூப்பரா நடந்ததா? ஏன் இதே 2005 பார்லிமெண்ட்ல மம்தா பானர்ஜி புடவையை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷிகள் வந்து ஓட்டு போடுறாங்க, எங்களால வின் பண்ண முடியல, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் அதை எதுவும் செய்ய மாட்டேங்குது, எங்களை காப்பாத்துகள் என்று ஸ்பீக்கர் மூஞ்சில அடிச்சுட்டு போனாங்களே, அந்த மம்தா பானர்ஜி இப்ப எங்க போயிட்டாங்க? இவர்கள் எல்லாம் செய்யும் திருட்டு நாடகம். நம்ம அன்பர் காங்கிரஸ் அன்பர் சொல்றாரு, பவன் கேரா அவர்களுடைய சீனியர் மெம்பர் 2 ஓட்டு வச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு காங்கிரஸ் ஆட்கள் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க பாருங்க. பவன் கேராக்கு 2 ஓட்டு இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டா 2016 நான் எழுதி கொடுத்து விட்டு நீங்க சும்மா இருங்க. தைரியமா நான் சொல்றதை கேட்டு பதில் சொல்லுங்க. நீங்க உள்ள வராதீங்க, தைரியமா கேட்டு பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், எக்ஸாக்டா 2016 நாங்கள் கொடுத்துட்டோம், அது எலெக்ஷன் கமிஷன் பண்ணல என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கைத்தனமானது. இதே கர்நாடகால இருக்கக்கூடிய மினிஸ்டர், சார் அந்த ஓட்டர் லிஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பண்ணோம் சார், நம்ம ஆட்சியில இருந்த போதுதான் சார் பண்ணோன்னு ராகுல் காந்தியை பார்த்து சொன்ன உடனே சாயங்காலமே அந்த மினிஸ்டரை தூக்கிட்டாங்க. திருட்டுத்தனத்தை பண்ணியே 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரசிற்கு இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பதை நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதே மாதிரி அண்ணன் நாகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக எஸ்ஐ இங்க யார் பண்ண போறாங்க? எஸ்ஐஆர் நம் மாநிலத்தை எம்ப்ளாயிஸா இருக்கக்கூடிய நம் அரசாங்க ஊழியர்கள், அவர்கள் எல்லாம் RSS பிஜேபியில் சேர்ந்து விட்டார் என்று முதல்வர் ஒத்துக்கொள்கிறார்களா? இல்ல அன்பர் ஒத்துக்கொள்கிறார்களா? எப்படி இவர்கள் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க மீண்டும் மீண்டும் பாருங்க. அதே ராகுல் காந்தி அந்த மின்டா தேவி பீகார்ல அந்த அம்மாவுடைய போட்டோவை போட்டு தவறாக பயன்படுத்தினார் என்பதை அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை, வன்மமாக கண்டித்தார்கள். என் போட்டோவை இவர்கள் யார் பயன்படுத்த வேண்டும் என்பது இவர்களுக்கு யார் கொடுத்தார்கள் அந்த உரிமை? எந்த வாக்காளர்கள் போட்டோவையும் பெயர்களையும் இவர்கள் வேண்டும் என்றால் அரசு அதிகாரம் இருப்பதால், ஆட்சியில் பலம் இருப்பதால் இவர்கள் ஆவணத்தை தவறா பயன்படுத்த கூடாது. அது பொது ஆவணம் இல்லையா சார்? அது பொது ஆவணம் இல்லையா? திமுகவுக்கு எஸ்ஐஆர் என்பது ஒரு சிம்ம சொப்பனம். இருக்கட்டும், அவர்கள் என்ன வேணா கூறட்டும், நிச்சயமாக அது நடைபெற்றே தீரும். இல்ல சார், திமுக இது எப்படி சிம்ம சொப்பனமா இருக்குன்னு சொல்ல வரீங்க? நீங்க தான் சொல்றீங்க இங்க இருக்குது மாநில அரசு ஊழியர்கள் அப்படின்னு. இது எப்படி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும்? அதை நீங்க முதல்வரை பார்த்து கேளுங்க, ராஜா தமிழரசனை பார்த்து கேளுங்க.
எப்படிங்க இது பிரச்சனையாகும்? தமிழ்நாட்டுல நம்ம ஆட்கள் தானங்க வந்து வேலை பார்க்க போறாங்க. எப்படி பிரச்சனை? நீங்க தமிழ் மாறனையும் முதல்வரையும் பார்த்து கேளுங்க, ஏங்க நீங்க பயப்படுறீங்கன்னு. பயப்படல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பீகார் மாநிலத்தில் பாஜக தலைமை அலுவலக லெட்டர் பேட்ல இஸ்லாமியர்கள் 78,384 பேரை நீக்கிறதுக்கு கோரிக்கை வச்சாங்க. அது எந்த கேட்டகரியில? அவர் பேசுறது எல்லாமே 2013 2012ங்கறாரு. நாங்க சொல்ற எந்த விஷயத்துக்காவது இது வரைக்கும் பதில் சொல்லிருக்காரா? பீகார்ல இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்திருக்கு. இல்ல நீங்க பீகார் சொல்றீங்க, அவங்க கேக்குறது தமிழ்நாட்டுல மாநில அரசு ஊழியர்கள் இல்ல அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. மாநில அரசு ஒரே ஒரு கேள்வி சரி, அதுக்கு நான் பதில் பொறுமையா சொல்றேன். அவரை கேட்டு சொல்லுங்க. அவரை கேட்டு சொல்லுங்க. நீங்க கேளுங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இப்ராஹிம் இவங்க டைம் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. சார் யூடியூப் ஒரு நிமிஷம் இருங்க சார். அதெல்லாம் திரும்ப ஈஸில சொல்லுங்க. சார் எல்லாம் ஈஸில சொன்னதுக்கு தான் பதில் நிறைய கிடைச்சிச்சு. ஓகே ப்ளீஸ். ஈஸி கேக்குது. ஓகே ஸ்ரீராம் சார். அதாவது 4/11/2025ல ஆரம்பிப்பாங்களா என்யூமரேஷனை, 4/12/2025ல முடிச்சிருவாங்களா, ஒரே நாள்ல ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் முடிஞ்சிருமா, 3 நாள்ல அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் டேபிள் அண்ட் பிரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல் 3 நாள்ல நடந்துருமா? இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆபீசர்ஸ் இவங்க எலெக்ஷன் கமிஷன்ல இவங்க எங்கேஜ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 9/12 சொல்றாங்க. பீரியட் ஃபார் ஃபைலிங் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் 9/12 இருந்து ஒரு மாசம் டைம் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த பீரியட்ல கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு திரும்ப எப்ப அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்றாங்கன்னா இஷ்யூவன்ஸ் ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் 9/12 இருந்து 31/1க்குள்ள முடியும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப இத ஃபைனல் ரிலீஸ் வந்து 3/2ங்கறாங்க. எலெக்ஷன் எப்ப நமக்கு அனௌன்ஸ் ஆக போகுது? இதுல டிஸ்கிரிபன்சிஸ் இருந்ததுன்னா நீங்க என்னைக்கு அதை தீர்க்க முடியும்? இதை நீங்க செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்திருந்ததுன்னா நீங்க குறைந்தபட்சம் நீங்க வந்து டைம் எடுத்துருக்கணும். யூ cannot compel it to be in 30 days span. எவ்வளவு பெரிய வேலை, மொத்தம் எவ்வளவு வாக்காளர் இருக்கும்? 6,86,36 லட்சம் பேர் இருக்கும். இத்தனை பேருக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்க எப்படி 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லி பறக்குறீங்க. ஏதோ இன்டென்ஷன் அஜெண்டா இருக்கு. நீங்க யூடியூபரை வச்சு நீங்க என்ட்ரி போட்டுருக்கீங்க. இதெல்லாம் கரெக்டா தான் என்ட்ரி ஆகுதா? வெளிய இருந்து என்ட்ரி ஆகலையா? இத இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் பண்ணலையாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? ஸ்ரீராம் கார்கே எஸ், எந்த ஆதாரம் கேக்குறீங்க? இல்ல நீங்க தான் சொல்ல யூடியூபரை வச்சு அதெல்லாம் பண்ணல அப்படின்றீங்க. அப்படிதான் பண்ணிருக்கு. 80 ரூபா வாங்கிட்டு டெலிஷன் நடந்திருக்குன்ற. அவரை போய் ஈஸியில கொடுங்க. இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்காரு கையில. அன்பரசன் இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்காரு. ஈஸியில போய் கொடுத்ததுக்கே பதில் கொடுக்கலையா சாமி? அடிப்படையில கேக்குறது உட்கார்ந்து இவ்வளவு ஆதாரங்கள் 2 அன்பர்கள் கொடுக்கறாங்களே, அததான் ஈஸி கேக்குது. இல்ல சார், எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல் இங்க வந்து டிவில உட்கார்ந்து அழற விஷயம் இல்ல. புனிதமாயிருச்சு, எந்த தவறுமே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இவ்வளவு ஓட்டை உடசல் இருக்கேன்னு கேக்குறாங்க சார். எங்க 140 கோடியில அதுக்கு தாங்க எஸ்ஐஆர் வேணும். இது கான்ஸ்டன்டா மாறிட்டு இருக்கு. எவ்வளவு பேரும் கேளுங்க, எல்லாரும் நிறைய இறப்புகள் இருக்கு, நிறைய பேர் மாறக்கூடியவர்கள் இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போலாம், ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டி போலாம். இதெல்லாம் கான்ஸ்டன்டா பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு இருக்கு. அததான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணி கொண்டிருக்கு. நீங்க ஒரு ஜனநாயக கட்சியாக உங்களுக்கு ஒரு ஓட்டும் போகக்கூடாது என்ற எண்ணம் பாஜகவுக்கும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும். அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள்.